நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எந்த ஆலோசனை கேட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்ல. அத்தாரிட்டினா இத பற்றி முழு விவரம் அறிந்த இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அமர்ந்து ஒரு பெரிய நீங்க வந்து கருத்தரங்க கூட்டம் நடத்தி, கருத்துக்களை கேட்டுருக்கணும். இப்போ அரசாங்கங்களுக்கு கருத்து கேட்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அது எவ்வளவு பெரிய கண்துடைப்பு அப்படிங்கிறது தெரியும். அது ஆன்லைன்ல நடத்தணும் அப்படின்னா, அப்ப யாரெல்லாம் அங்க வாக்களிச்சிருப்பாங்க? இது இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான, அதுவும் மிக முக்கியமான மதம் தொடர்பான ஒரு பிரச்சனையை கை வைக்கும்போது, அது எவ்வளவு நீங்க கவனமா கையாளணும். எனவே இவர்களுக்கு அதெல்லாம் இல்ல. நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாரி தான் அவருக்கு இருக்கு. இதுல குறிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களை ஆலோசனை பெற்றிருந்தீங்கன்னா, அவங்களே சொல்லியிருப்பாங்க. இல்ல இல்லங்க இந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு இது மாரியான கொண்டு வாங்க. நாங்க வந்து ஒத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாதவாறு, குறிப்பாக நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வந்து ஒரு குடுக்கிறது, பிற மதத்தினரை வந்து உள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது, இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு குழப்பத்தை நிச்சயமா உருவாக்கும். இதையெல்லாம் தான் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, இது இஸ்லாமியர்கள் மட்டுமே எதிர்க்கல அப்படிங்கிறது மீண்டும் நம்ம பதிவு பண்ணணும். ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஒரு அனைவருமே வந்து அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கை தான் வைப்பாங்க. அதுதான் சரியானது.